என்ன சித்திரவதை பண்ற? நான் ஒண்ணுமே பண்ணல அன்பு. அம்மா தாய் போதும், ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு பிறவில என்ன பாவம் பண்ணணும் தெரியும். எவ்வளவு பெரிய தண்டனை வந்து சேர்ந்து இதுக்குதானே ஆசைப்பட்டேன். நல்லா பாரு, கண்ணால பாரு. நான் குடிச்சிட்டு சீரழியத கண்ணால பார்த்து சந்தோஷப்படு. இப்ப சந்தோஷமா உனக்கு? இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணமா? ஏண்டி எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது? நான் தான் உங்களை கொடுமைப்படுத்துறேன்ல. நான் போயிட்டா? எது போயிட்டாவா? வா, அது கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இன்னொரு தடவை சொல்லு. ஆக்சுவலி உனக்கு தெரியுமா, நீ போயிட்டா நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன். நீ அதை பண்ணன்னு வச்சுக்கோ, இது வரைக்கும் அன்பு இழந்த சந்தோஷம் எல்லாமே திரும்ப கிடைச்சு. அன்போட ஃப்ரீடம், நான் எவ்வளவு சுதந்திரமா இருந்தேன் தெரியுமா? நான் பழைய அன்பா மாறிடுவேன். போயிடுறியா? தயவு செஞ்சு போயிடு, உனக்கு புண்ணியமா போகும். போயிடு. நான் போயிடுறேன். எங்க இன்னும் போகவே இல்ல? எப்படி போவேன்? மறுபடியும் என்கிட்ட போய் சொல்லிதானே ஏமாத்துற? இல்ல, நான் போய் சொல்லல. போய் சொல்லவும் மாட்டேன். நிச்சயமா நான் உங்களுக்கு தண்டனையா இருக்க மாட்டேன். நீங்க என்ன எவ்வளவு திட்டினாலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சத்தியமா நான் உங்களை லவ் பண்றேன். லவ் பண்றதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நமக்கு பிடிச்சவங்க நல்லபடியா வாழணும், சந்தோஷமா இருக்கணும். ஆனா நீங்க என்னால சந்தோஷம் இல்லைன்னு இவ்வளவு அழுத்தமா சொல்றீங்க. என்ன நடுவீட்டுல நின்னு சத்தமா சொல்லவா? வேண்டாம் அன்பு, என்னாலதான் உங்க வாழ்க்கை போச்சு. நீங்க நம்பனா நான் இதுக்கு இங்க இருக்கணும். எங்க அம்மா சொன்ன போய் உங்களை எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. நான் போனா நிம்மதி தானே, நான் போயிட்டா சந்தோஷம் தானே, நான் போயிட்டா நீங்க நல்லபடியா வாழ முடியும் தானே. அப்படின்னு நான் போறேன். சந்தோஷமா இருக்கணும், சுதந்திரமா வாழணும். ஒரு நாளும் நான் உங்களுக்கு சுமையா இருக்க மாட்டேன் அன்பு. இந்த நிமிஷம் இந்த வீட்டை விட்டு, உங்களை விட்டு, உங்க வாழ்க்கையை விட்டு நான் போறேன். இனி ஒரு நாளும் நான் திரும்பி வர மாட்டேன் அன்பு. இனி எப்பவும் உங்க வாழ்க்கையை நான் டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டேன். நான் போறேன். இவர் கூட வாழ்றது இவருக்கு தான் சித்திரவதை. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா நான் கிளம்பிதான் ஆகணும். யார்கிட்டயும் சொல்லாம போறமே, இது தப்பு இல்லையா? யார்கிட்டயும் சொல்லிட்டு போக வேண்டாம்.